இன்னைக்கு பிப்ரவரி 4 மார்க்கெட்டில் நடந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நேற்று வரைக்கும் தங்கம் ஏறுமா இறங்குமான்னு சின்ன குழப்பம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நிலவரம் அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு. இன்னைக்கு பிப்ரவரி 4 மார்க்கெட் முடியும் போது ஒரு பக்கம் வெள்ளி விலை அதிரடியாக ஏறி இருக்கு, இன்னொரு பக்கம் தங்க விலை நிலையற்ற தன்மையில் இருக்கு. சில்வர் சில இடங்களில் 3.2 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. கோல்டு 1 கிராம் 15,000 தாண்டி வர்த்தமாயிட்டு இருக்கு. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, நாளைக்கு பிப்ரவரி 5 என்ன நடக்கும்? நாளைக்கு வியாழக்கிழமை அமெரிக்கா மார்க்கெட்டில் மிக முக்கியமான 2 சம்பவங்கள் நடக்க போகுது. அமெரிக்க அரசாங்கத்தின் பார்சியல் கவர்மெண்ட் ஷட்டவுன் பற்றி பயம், இரண்டாவது ட்ரம்ப் கொண்டு வந்த புதிய வரி சலுகை, அதாவது டிராஃபிக் கட். இந்த இரண்டும் நாளைக்கு தங்க விலையை எப்படி ஆட்டி படைக்க போகுது? நாளைக்கு விலை குறையுமா இல்லை ராக்கெட் வேகத்தில் ஏறுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நாளைக்கு கடைக்கு போறவங்க என்ன பண்ணணும்னு தெளிவாக சொல்றேன். முதல் விஷயமா, ஏன் மார்க்கெட் இப்படி ஆடுதுன்னு புரிஞ்சுப்போம். சும்மா விலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா நம்ம பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்கு. காரணம் ஒன்று, அமெரிக்காவில் ஷட்டவுன் பயம். அமெரிக்காவில் இப்போ ஒரு பார்சியல் கவர்மெண்ட் ஷட்டவுன், அதாவது அரசாங்க பணிகள் முடங்குற சூழல் உருவாகிருக்கு. எப்போதெல்லாம் அமெரிக்க அரசாங்கம் ஸ்தம்பிக்குதோ அப்போ மக்கள் டாலர் மேலே இருக்கிற நம்பிக்கையை இழப்பாங்க. கையில் பணம் வச்சிருந்தா அதுக்கு மதிப்பில்லாமல் போயிருமோன்னு பயந்து எல்லோரும் தங்கத்தை நோக்கி ஓடுவாங்க. இதனால தான் நேற்றுல இருந்து தங்கம் விலை குறையாமல் அப்படியே நிற்கிது. காரணம் 2, ட்ரம்பின் 18% வரி சலுகை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை 50% இருந்து 18% குறைச்சிருக்காரு. இது கேட்க நல்லா இருந்தாலும் இதனால வர்த்தகம் அதிகமாகி தங்கம் வாங்குற ஆர்வம் கூடுது. குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் இறக்குமதி செலவு குறையும்னு எதிர்பார்த்து நிறைய டீலர்கள் இப்போவே ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது தங்கத்தின் தேவையை அதிகரிக்குது. காரணம் 3, டாலர் மதிப்பு. நேற்று டாலர் இண்டெக்ஸ் லேசாக சரிஞ்சிருக்கு. டாலர் பலவீனமானால் தங்கம் விலை உயரும். இதுதான் உலக விதி. இப்போதைக்கு டாலர் தடுமாறுறதுனால நாளைக்கு தங்க விலை உயர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. இப்போ நம்ம எல்லாரையும் குழப்புற விஷயம் வெள்ளி. நேற்று பார்த்தோம், வெள்ளி கிலோ 2.8 லட்சத்துக்கு பக்கத்தில் இருந்தது. ஆனால் திடீர்னு 3.2 லட்சத்தை தொட்டுடுச்சு. அப்புறம் மறுபடியும் சரியுது. ஏன் இந்த ஏற்ற இறக்கம்? இதுக்கு பின்னாடி ஒரு டெக்னிக்கல் காரணம் இருக்குது. அதுக்கு பேர் மார்ஜின் ஹைக், CME அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிகாகோ மெர்சன்டைல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. உலக சந்தையில் வெள்ளி வர்த்தகம் செய்வதற்கான முன்பணத்தை 15% ஏற்றிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, சும்மா ஊகத்தில் முதலீடு செஞ்சவங்க வெளியே போயிடுவாங்க. உண்மையான தேவை இருக்கிறவங்க மட்டும்தான் மார்க்கெட்டில் இருப்பாங்க. அதனால தான் நேற்று ஒரு பெரிய சரிவு வந்துச்சு. ஆனால் உடனே உண்மையான பையஸ் உள்ளே வந்ததால் விலை மறுபடியும் ஏறிடுச்சு. சரி, நாளைக்கு பிப்ரவரி 5 வெள்ளி நிலைமை எப்படி இருக்கும்? இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட், அதாவது சோலார் பேனல் எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கு வெள்ளி தேவை அதிகமாக இருக்குது. அதனால நாளைக்கு வெள்ளி விலை பெரிய அளவில் குறைய வாய்ப்பில்லை. ஒரு வேளை குறைஞ்சாலும் அது 500 to 1000க்குள்ளே தான் இருக்கும். வாங்கி வைப்பதற்கான ஒரு சரியான நேரம் இது. சரி, இப்போ நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். நாளைக்கு பிப்ரவரி 5 வியாழக்கிழமை விலை எப்படி இருக்கும்? செனாரியா 1, விலை உயர 60% வாய்ப்பு இருக்குது. அதாவது அமெரிக்க ஷட்டவுன் பயம் தொடர்ந்தால் நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே 1 கிராமுக்கு 50 முதல் 100 வரை உயர வாய்ப்பு இருக்குது. 22 கேரட் தங்கம் 15,000 தாண்டி நிலையாக நிற்கலாம். வெள்ளி 3.2 லட்சத்துல இருந்து 3.22 லட்சம் வரை தொடங்கலாம். செனாரியோ 2, விலை குறைய 40% சான்ஸ் இருக்குது. ஒருவேளை அமெரிக்க டாலர் ராத்திரிக்குள்ளே மீண்டு வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம். அப்படி நடந்தால் சவரனுக்கு 200 முதல் 300 வரை குறையலாம். ஆனால் இது ஒரு தற்காலிக சரிவு மட்டும்தான். நீண்ட காலத்துக்கு விலை ஏறுமுகத்தில் தான் இருக்கும். என்னோட கணிப்புப்படி பார்த்தா நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகத்தான் வாய்ப்பு அதிகம். அதாவது விலை ஏற்றத்தோட தான் காலை பொழுது விடியும். இப்போ ஒரு சாமானியனா நான் என்ன செய்யணும்? திருமணத்துக்கு வாங்குவவங்க நாளைக்கு விலை குறையும்னு காத்திருக்க வேண்டாம். அமெரிக்கா நிலவரம் சரியில்லை. இருக்கிற விலையில் பாதியை இப்போவே புக் பண்ணிடுங்க. ஏன்னா பிப்ரவரி 15க்கு மேலே பட்ஜெட் தாக்கல், எலெக்ஷன் பேச்சுவார்த்தைகள்னு விலை இன்னும் ஏறலாம். முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும்? வெள்ளி இப்போ கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது, ஆனால் தங்கம் பாதுகாப்பாக இருக்குது. நீண்ட கால நோக்கம் இருந்தால் நாளைக்கு என்ன விலை இருந்தாலும் கொஞ்சம் வாங்கலாம். அதாவது சவரின் கோல்டு பாண்ட் அல்லது டிஜிட் கோல்டு பக்கம் கவனத்தை திருப்புங்க. பழைய நகையை வைத்திருப்பவர்கள் இப்போது விற்கலாமா? இப்போதைக்கு விற்பது புத்திசாலித்தனம். வரலாற்று உச்சத்தில் விலை இருக்குது. பழைய நகை கொடுத்து விட்டு பணமாக மாற்றுறதுக்கு இது பொன்னான நேரம். சரி நண்பர்களே, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு சரியான விலை வந்ததும் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு விலை ஏறுமா இறங்குமா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.